இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் இந்த மாதத்தை தந்ததுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் எல்லா நாளும் நம்மளோடு இருந்து நடத்தக்கூடிய தேவன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேச போக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தை காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜூலை மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். சங்கீத புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் தந்து சமாதான அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசி காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். பிசாசியானவன் அநேகரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். சரீரத்தில் பலவீனம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனம். ஆனால் பலனாகிய கர்த்தர், பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கும் போது நீங்கள் பலனடைய போகிறீங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.